இது யோசிங்க. இது டைரக்டா செயின் ரூல்ல ரொம்ப ஈஸி. ஒரு எண்ணின் 64% என்பது சரிங்களா 64% of your number is 2592. Find the 88% of your number. Okay, 64% of your number is 2592. So 88% of your number is what? கேன்சல் பண்ணுங்க. எழுதிட்டு இதுக்கப்புறம் நீங்க கேன்சல் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம். 8வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 8th டேபிள். இப்போ 8th டேபிள்ல கேன்சல் பண்றோம். 11 8 88. இங்க 8 8 64. ஓகேங்களா? சரி, மறுபடியும் 8வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா 8 3 8 24. மிச்சம் எத்தனை இருக்கு? 19. 19ல 2 8 16. 4 8 32. இப்போ அந்த 11ஐயும் 324ஐயும் கிராஸ் மல்டிப்ளை. X equal to 324 into 11. Last number is 4. 11 multiply பண்ண ஷார்ட்கட். 2 plus 4 6. 2 plus 3 5. First number is 3. X equal to 35. Option B is correct. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல ஸ்கேலிங்ல பண்றோம். ஸ்கேலிங் மெத்தட்ல பண்றோம்னா சேம் லாஜிக். 2592 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 2592 அப்படிங்கிறது 64%. சேம் லாஜிக் தான். 8வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணோம்னா ஏன்னா நமக்கு என்ன வேணும்? இப்போ 88 வேணும்ல. இப்போ நமக்கு அட்மோஸ்ட் ஃபைனலா 88 வேணும் நமக்கு. சரிங்களா? இங்க இருந்து இங்க கொண்டு வர போறோம். எப்படி கொண்டு வரலாம்னா 8வது வாய்ப்பாடுல வகுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 8% கிடைக்குமா? இதை 8வது வாய்ப்பாடுல வகுத்தா எவ்வளவு வரும்னு பாருங்க. 324. ஓகேவா? இப்போ 324 8 11 பெருக்குனா என்ன வரும்? இப்போ 58 வரும்ல. சேம் லாஜிக். 11 பெருக்குனா அதே லாஜிக் தான். 4 4 2 5 3 4 2 6 3 2 5 முன்னாடி 3 3 5 6 4 ஆன்சர் வந்துருச்சா? இவ்வளவுதான். ஸ்கேலிங்ல யோசிச்சா இப்படிதான் யோசிக்கணும். 64 8 மாத்தி 8 88 மாத்தணும். அப்படிதான் மாத்த முடியும். அதான் ஈஸி வே. இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 64 இருக்குல்ல டைரக்டா 64ஆல டிவைட் பண்ணிட்டு இன்டு 88ன்னு போடுவாங்க. இப்படி போட்டாலும் இந்த ஆன்சர் வந்துரும்ல. இப்படி நம்ம சேஞ்ச் பண்றதுதான் ஸ்கேலிங். சரிங்களா?